பேக் டு மை சேனல். ஆக்சுவலி சொல்லியே 3 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். 3 வருஷமா நான் வீடியோவே போடல. இந்த யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி லாஸ்ட் இயர் 2023 வந்து நான் ஒரு 6 பேக்ஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்ட்டு. 2021லேருந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு வந்து ஒரு 6 பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 6 தடவை ஃபெயில் ஆகி 7வது தடவை கண்டிப்பாக 6 பேக் வைக்கணும்னு சொல்லிட்டு 2023 லாஸ்ட் இயர் வந்து மார்ச் மாதம் 6 பேக் வச்சது தான். இந்த ஃபோட்டோ தெரியுதா? அப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாதம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். டயட்டில் இருந்தேன், கார்டியோ பண்ணிட்டு இருந்தேன். மார்ச் மாதம் 19th அன்னைக்கு கட்டோட லாஸ்ட்டில் வந்து நான் 61 kgs தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் 80 kgs போயிட்டேன். ஸோ 20 கிலோ அதிகமாகிட்டேன். 80 கிலோ வந்து ரொம்ப அதிகம் எனக்குலாம். இதுக்கப்புறம் மாட்டு மாதிரி சாப்பிட்டு நல்லா பல்க் ஆகலாம், நல்ல மசில் போடலான்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டேன். டர்ட்டி பல்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பிரியாணி அது இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் வந்து நல்லா தாக்கு பிடிச்சிது. 4 மாதத்துக்கு வந்து எனக்கு பேக்ஸ் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடி தாங்காது. ஸோ பின்ன அவ்வளோ சாப்பிட்டா எப்படி பாடி தாங்கும்? ஃபேட்டு போட்டுச்சு, வெயிட் போட்டுச்சு. ஆகஸ்ட்லேருந்து இந்த டிசம்பர் வரையும் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். திருப்பி குண்டாயிட்டேன். இன்றைக்கி வந்து ஜனவரி 8, 2024. ஸோ இன்னிலேருந்து ஒரு 100 days, ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி வீடியோ போட்டால் எப்படியும் வந்து யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் காட்டாது. அந்த தைரியத்தில் தான் நான் வந்து என்ன அனுபவம் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ வெளில வேற செம மழை. இன்றைக்கி தான் டே 1, பட் பார்த்தா வெளில செமையாக மழை பெஞ்சிட்ருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓட் மீல். இது வந்து நான் நேற்று நைட்டு சோக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் அப்படியே எடுத்து சாப்பிடுவேன். அப்புறம் வந்து ஒரு 4 egg whites. ஸோ இதான் வந்து இன்றைக்கி டே 1 ஃபர்ஸ்ட் மீல். இந்த முட்டை உரிக்கிறது தான் காண்டான விஷயம். இதுக்கு பேசாமல் ஆம்லேட்டே போட்டு சாப்பிடலாம் போல. டைம் வந்து காலைல 8:30 மணி ஆகுது. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டே வந்து நான் இது பேர் ஆக்சுவலி ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேற்று நைட்டே வந்து ஒரு 80 grams ஓட்ஸில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே போட்டுருங்க. லைக் இந்த ட்ரைட் கிவி, டேட்ஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், அப்புறம் இந்த ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சியா சீட்ஸ் இருக்குல்ல, சியா சீட்ஸ் ஒரு 20 grams சியா சீட்ஸ் நல்லா மேலே டாப்பிங்ஸ் மாதிரி கொட்டிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் வந்து ஒரு 4 egg whites ப்ரோட்டீனுக்காக. நீங்கள் எவ்வளோ வேணால் egg whites சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் லிட்டரலி சூப்பராக இருக்குது. சில்லுன்னு செம்மையாக இருக்குது. இன்னைக்கு வந்து மண்டேவா, ஸோ புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். செஸ்ட், ஷோல்டர், ட்ரை, அவ்வளோதான். மேக்ஸிமம் 1 hour தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எடுக்காது, கூட்டமும் இருக்காது. ஸோ நான் இப்போ வீடியோ வேறு எடுக்கிறேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை, கூட்டம் இருக்காது. ஒரு விஷயம், இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 3 years பிஃபோர் வந்து ஜிம் பிளாக் சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அப்போ ரொம்ப குண்டாகவும் இருப்பேன், ரொம்ப ஃபேஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த வீடியோ பார்க்க போது ப்ரைவேட்டில் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பப்ளிக்கில் போடுறேன் அந்த வீடியோவை. பேக்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிடுவேன். ஜிம்மில் போயிட்டு அங்கே அப்போது நான் தனியாக தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். அங்கே இருக்கிற ட்ரெயினர்கிட்டே ஆனால் அந்த வீடியோ எடுக்கணா, நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ இன்னுமே அதே ஜிம்மில் தான் போயிட்டு இருக்கேன். வேறு ஜிம்லாம் மாற்றல நான். அதுக்கப்புறம் அதே ஜிம்மில் 3 வருஷம் கழிச்சு திருப்பி vlog எடுக்கிறேன். காலை விரிச்சுட்டு தான் வீடியோ எடுக்கியா? ஃபுட் பிசினஸ்.
டேய் பிரியாணி ஸ்மெல் வருதுன்னல்ல, உள்ள உட்காந்து அமைக்கிட்டு இருக்காரு ட்ரெயினர். Let's go, last two. Last one. போன ரெண்டு செட்டுமே வந்து ஒர்க் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் போட்டிருக்கேன். ஒரு மாதம் கழிச்சு நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி போன வாரமே நாங்கள் பிளான் போட்டுருந்து தலைவன் ஒரு நாள் வந்துட்டு சின்ன பம்பாக இருக்கா, பேர்னிங்காக இருக்கா? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எனக்கு தோணுது. சரி பொறுமையாக போவோம், அப்படியே ஸ்லோவாக.
ஆக்சுவலி செம்ம டைம் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் 1 ஹவரில் முடியலன்னு நினச்சேன். பட் 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. வீடியோ எடுத்து ஆங்கிள் பார்த்து எடுக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் அடுத்த 100 டேஸ் இப்படி தான் இருக்கும். இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். 2 பேரும் ஒரே காலேஜ் தான். ஈஸியாக நமக்கு காலேஜ் தான் கிடையாது இனிமேல் எங்களுக்கு. இப்போ ஜான் தானே ஆகுது. நம்மளுக்கு எப்படியே டிகிரி வந்து ஏப்ரல் தான் கொடுப்பாங்க. நம்ம 2 டே சீனை கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அதுக்குள்ளே நாங்கள் எதாவது பண்ணுறோம் அப்படின்னு இறங்கிருக்கோம். பார்ப்போம். ஒரு 3 மாதம் போஸ்ட் பண்ணுவோமா? இந்த ஃப்ரெண்டில் பண்ணுவாங்களா அது நான் விரிக்கலாம் பாரு. அதுதான். அப்புறம் ரெஸ்ட் பண்ணலாம். ஷோல்டர் போஸ் டம் யூஸ் பண்ணிட்டல. பண்ணிட்டேன். மோமி மில்கஸ் தான். மோமி மில்கஸ் டைம் வந்து 3:30 ஆகுது. 3 hours ஆக்சுவலி 1 ஹவர்லேயே ஒர்க் அவுட் முடிச்சிருந்துருக்கணும். இந்த வீடியோ எடுக்கிறேன்ட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் ஓகே, போக போக ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போக போக வீடியோ சீக்கிரம் எடுத்துடலாம். ஒரு 3-4 விசில் விட்டால் சிக்கன் பாயில் ஆயிரும். ஸோ அப்படியே ஒயிட் ரைஸ் இருக்கு, சிக்கன், அவ்வளோதான். அதான் லஞ்ச். இதில் வந்து கர்ட் ரைஸு, அப்புறம் வந்து சிக்கன் வந்து 365 கிராம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ போனோட சேர்த்து 365 கிராம்ஸ் வரும். அது சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற போனோட கிராம்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டா சிக்கன் எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். இப்போதைக்கு எதுவும் வெஜிடபிள்ஸ் எதுவும் பண்ணல. ஸோ இதான் லஞ்ச். ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஜிம்முக்கு போய் 1 மாதம் இருக்கும். ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணியே கிட்டத்தட்ட 2 மாதம் 2.5 மாதம் மேலே இருக்கும். நான் அப்பப்போ விட்டு ஜிம் போயிட்டு இருந்தேன். தொடர்ந்து 1 மாதமாக ஜிம்முக்கே போகல. ஃபார்ம்லேயே இல்லை. நான் முன்னாடியெல்லாம் என்னோட வார்ம் அப் வெயிட் வந்து இப்போ மெயின் செட்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன். பழைய மாதிரிலாம் என்னால் வந்து வெயிட் தூக்க முடியல. திருப்பி ஃபார்முக்கு வரணும். இப்போதான் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 100 டேஸில் பக்கா முடிச்சிடலாம் எல்லாத்தையும். ஏன்னா ரொம்ப நாளாக ஆக்டிவிட்டியே பண்ணாத மாதம் திடீர்னு போயிட்டு அவ்வளோ வெயிட் கொடுத்தா எங்கேயாச்சும் பிடிச்சிக்கும், இல்லை இன்ஜுரி கூட ஆகும். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு வந்து மாடரேட்டாக வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணிட்டு போக 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 வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பம்பை ஃபீல் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. நம்மளுக்கு தெரிஞ்ச கடை ஒருத்தர் இருக்காரு. முன்னாலாம் நான் டெய்லியுமே அங்கே தான் போயிட்டு இருப்பேன். நம்மளுக்கு தெரிஞ்ச கடை தான். ஸோ அதனால வந்து ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா போடுவார். ஸோ அதனால அங்கே கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணோம். இப்போ மணி வந்து ஒரு 4:30 ஆகுது. இப்போ லஞ்ச் சாப்பிட்றேன். குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எடுத்த வீடியோவை அப்படியே வந்து எடிட் பண்ணிட்டு டின்னர் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வீடியோ வந்து இன்னைக்கு நைட்டே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்துன்னு தெரியல. வீடியோ பார்ப்போம்.
நீங்கள் கேட்கலாம் என்னடா காம்பினேஷன் இது, சிக்கனுக்கு போயிட்டு உப்புமா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி இந்த சப்பாத்தி தான் பண்ண சொன்னேன், பட் மறந்துட்டாங்க போல, உப்புமா பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, உப்புமா ஒரு காப்ஸ் தான், பரவாயில்ல, இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு சிக்கன் இருக்குது. ஸோ சிக்கன் அண்டு உப்புமா நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், பட் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. இன்றைக்கி உப்புமா தான் செஞ்சுருக்காங்க. உப்புமா தனியாக சிக்கன் தனியாக சாப்பிட்ற வேண்டியது தான், சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லா இல்லை. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒன்றும் இருக்காது. காலைல சாப்பிட்றது, மதியானம் சாப்பிட்றது, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்புறம் டின்னர் சாப்பிட்றது. கார்டியோ வந்து ஃபஸ்ட் வீக் நான் கார்டியோ பண்ண வேணான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2வது வாரத்துலேருந்து கார்டியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டயட் அண்ட் ஒர்க் அவுட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு 2வது வாரத்துலேருந்து நான் கார்டியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், நான் வந்து எவ்வளோ கேலரி சாப்பிட்ருக்கேன், ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட் எல்லாமே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஹெல்த்திஃபைமி ஆப்பில் தான் நான் வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ வாரம் வந்து என்னோட வெயிட் டிஃபரன்ஸ் பொறுத்து என்னோட கேலரிஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன், என் கார்டியோவை நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு 750 கிராம்ஸ் வெயிட்டை குறைக்கணும். ஸோ இதுதான் என்னோட கோல். ஸோ இப்படி தான் நான் வந்து வீக் பை வீக் என்னோட டயட்டையும் கார்டியோவும் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒர்க் அவுட் ஒன்று தான், பட் இந்த டயட் அண்ட் கார்டியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான், வேறு எதுவும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பை.